நான் காலையில் எழுந்திரிச்சு வெளில வந்தோடனே முதல் விஷயத்த பார்த்தது இதுதான். இதை நான் அங்கே பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப பெரிய ரிக்ரெட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த பார்க்கல. என்னன்னா அதோட தோகையை விரிக்க சொல்ல நான் வந்து பார்க்கல. இது கூட ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பாம்பு சரி காலையில் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல நடந்த விஷயம் தான் இது. இதுக்கு முன்னாடி மாடு பிடிச்சிட்டு வந்து ரோட்டில் வீட்டில் வந்து சாமியார் மாதிரி வந்து தான் காசு கேட்டு பழக்கம் நிறைய பேருக்கு. பட் இப்போ பாருங்க, பாம்பை கூட்டிட்டு வந்து மிரட்டி ஆளுங்களை பயம்புறுத்தி காசு வாங்கிட்டு போனாங்க. இதுல நல்லா ஷார்ப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த பாம்போட வாயை வந்து போட்டு தச்சிருக்காங்க. அவரோட கைக்கு கொத்தினாலுமே எதுவுமே ஆகல. அந்த அளவுக்கு அவர் பாம்பை வந்து ரொம்ப மோசப்படுத்தி வச்சிருக்காரு. இதை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கவலையா இருந்தது. ஏன்னா அந்த பாம்புக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடமே இல்லாம போயிடுச்சு. அப்படியே நான் அந்த பாம்பை ஃப்ரீ பண்ண சொன்னாலும் அவர் பண்ண மாட்டாரு. அவரோட தொழில் பாதிக்கும். அண்ட் கடைசியா இதோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறது தான். அந்த கோப்ரா அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, படம் எடுத்தா அதுதான். கடைசியா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிடுங்க.